ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல புல்லிஷான கேண்டில்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்பர் 1, புல்லிஷ் மர்பூசு. இந்த மர்பூசு கேண்டில் அப்படிங்கிறது மார்க்கெட் ஓபன் ஆன இடத்துல இருந்து தொடர்ந்து மெல்லையோ இல்லை சில நேரங்களில் வேகமாவோ ரேலி ஆகி டே ஹை அப்படிங்கிறது மார்க்கெட் முடியும் போது டே ஹைல போய் முடியும். ஸோ ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஸ்ட்ராங்காக ரேலி ஆகி டே ஹைல முடியும் போது அந்த கேண்டில்ல ஃபுல் கிரீன் கேண்டிலா இருக்கும். மேலையோ கீழேயோ விக் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி எப்பெல்லாம் முடியுதோ அதெல்லாம் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் புல்லிஷ் மர்பூசு. ரெண்டாவது கேண்டில் பேட்டர்ன் புல்லிஷ் எங்கல்ஃபிங். இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படிங்கிறது ஒரு முந்தின நாள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல் ஆஃப் ஆயிருக்கும். ரெட் கேண்டில். அந்த ரெட் கேண்டில்ல இருந்து ஃபர்தர் அடுத்த நாள் ஒரு கேப் டவுன் ஓபன் ஆகி அந்த கேப் டவுன்ல இருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகி முந்தின நாள் டே ஹையை விட இன்னைக்கு நல்ல ஹையா க்ளோஸ் ஆகணும். அதாவது முந்தின நாள் ஹையை விட ஹையரா க்ளோஸ் ஆகணும், முந்தின நாள் லோவை விட கீழே ஓப்பன் ஆயிருக்கணும். ஸோ அப்படி கேப் டவுனா ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட ஹையரா க்ளோஸ் ஆகும் போது இந்த கேண்டிலை விட இந்த கிரீன் கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதுதான் புல்லிஷ் எங்கல்ஃபிங். இந்த மாதிரி எப்பெல்லாம் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுதோ அந்த கேண்டில் எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ரிவர்சல் ஃபார்மேஷனா மாறும். அதுதான் புல்லிஷ் எங்கல்ஃபிங். மூணாவது புல்லிஷ் பேட்டர்ன் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு மர்பூசு கேண்டில் மாதிரியே அடுத்தடுத்து நல்ல பெரிய கிரீன் கேண்டிலா 3 கேண்டில் அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகும். ஸோ எப்பெல்லாம் 3 கேண்டில் நல்ல கிரீன் கேண்டிலா கிட்டத்தட்ட மர்பூசு கேண்டில் மாதிரி தொடர்ந்து ஃபார்ம் ஆகுதோ அதுதான் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமோ இல்லை ஒரு அப் ட்ரெண்ட்லயோ தொடர்ந்து இந்த மாதிரி கேண்டில் எப்பெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு செல் ஆஃப்மே ஆகாம தொடர்ந்து மார்க்கெட் மேலேயே போய்கிட்டு இருக்கு அண்ட் பையர்ஸ் கான்ஃபிடென்ட்டா பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் போது இந்த பேட்டர்ன் 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் எப்பெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ தொடர்ந்து அதுல இருந்து எதுவும் டிப்பு கிடைச்சா கூட திரும்ப மறுபடியும் அங்க இருந்து பையிங் தான் வரும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். நாலாவது புல்லிஷ் பேட்டர்ன் மார்னிங் ஸ்டார். இந்த மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு டோஜியா தான் மோஸ்ட்லி இருக்கும். அந்த டோஜி எப்போ ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகும். எப்பயாவது அந்த கேப் டவுன் மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலயே அன்னைக்கு முழுக்க பெருசா மொமெண்டமே இல்லாம க்ளோசிங்கும் அந்த ஓப்பன் ஆன இடத்துக்கிட்டே முடியும். ஸோ இன்ட்ராடே மேல கீழே போயிருந்தாலும் ஓப்பன் ஆன இடத்துலயே க்ளோஸ் ஆகுறது தான் டோஜின்னு சொல்லுவோம். அந்த டோஜி பார்க்கும் போதே அதோட பாடி பெருசா இருக்கும், பட் கீழையும் மேலேயும் வீக்கு பெருசா இருக்கும். அதுதான் டோஜி. இந்த டோஜி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் டோஜி ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்து அந்த இடத்துல இருந்து அடுத்த நாள் இல்ல அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்கா ஒரு கிரீன் கேண்டிலா ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கதான் அந்த டோஜி மார்னிங் ஸ்டார் டோஜியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் கேண்டில். ஆனா இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வெறும் டோஜியான உடனே அது நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது. ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு டோஜி ஃபார்ம் ஆகும். அந்த டோஜில இருந்து அடுத்த கேண்டில் கிரீன் கேண்டில் ஆகி கன்ஃபர்மேஷன் ஆகும்போது தான் அது மார்னிங் ஸ்டார் டோஜியா மாறுது. ஸோ இந்த பேட்டர்னை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு கிளியரா ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு க்ளூவா இருக்கும். அஞ்சாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புல்லிஷ் பேட்டர்ன் ஹேமர். இந்த ஹேமர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஒரு பேட்டர்ன் தான். சுத்தியல் மாதிரி இருக்கும். அந்த ஹேமர் சில நேரங்களில் நேரா இருக்கும், சில நேரங்களில் தலைகீழா இருக்கும். அதை இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேமர் பேட்டர்ன் அப்படின்னாலே மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கீழே டவுன் ட்ரெண்ட்ல இருந்து நல்லா ஓப்பன் ஆயிருக்கும். அங்க இருந்து ஃபர்தர் செல் ஆஃப் ஆகி கீழே போயிருக்கும். பட் ஆனா அங்க க்ளோஸ் ஆகாம அங்க இருந்து அப்படியே ரெக்கவர் ஆகி ஓப்பன் ஆன இடத்தை விட மேல முடியும். ஸோ ஓப்பன் ஆன இடத்தை விட்டு மேல முடியும் போது அந்த ஹேமர் பேட்டர்ன் கிரீன் பேட்டர்னா இருக்கும். அதே ஓப்பன் ஆன இடத்துக்கு கொஞ்சம் கீழே இருந்தது அப்படின்னா ரெட் கேமரா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கலர் அப்படிங்கிறது ஒரு மேட்டர். பெருசா நமக்கு இம்பார்ட்டன்ஸா நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா பொதுவாகவே இது எங்க ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட், அந்த டவுன் ட்ரெண்டுக்கு கீழே ஒரு ஹேமர் பேட்டர்ன் இருந்தது அப்படின்னாலே கன்ஃபார்மா அது ரிவர்சல் தான். அதுலயும் கிரீன் ஹேமரா இருந்தா நீங்க 100% நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த ரிவர்சல் நடந்துருச்சு, இந்த பேட்டர்ன் ரிவர்சல் கிளியரா நடந்திருக்கு. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் அடுத்து மேலதான் போகும். அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸோ பிரைஸ் மேலதான் போகும் அப்படிங்கிறத
நீங்கள் ரொம்ப கிளியராகவே வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இந்த 5 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லையுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் 2 சொல்லுவேன். ஒன்று முதல்ல பார்த்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் அண்ட் இப்போ பார்த்த இந்த ஹேமர் பேட்டர்ன். இது ஒவ்வொரு ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் நீங்க எதெல்லாம் வாட்ச் பண்றீங்களோ அதை ஹிஸ்டரியில இருந்து நீங்க எடுத்து பாருங்க. எங்கெல்லாம் டாப் ஆர் பாட்டம் அந்த மாதிரி வந்து ரிவர்சல் நடந்திருக்கும் போது எல்லாமே பாட்டம்ல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்க இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ரேலி நடந்திருக்கும். ஸோ அதனாலதான் இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.